அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். முருகன் என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக கோவில்கள், புனித யாத்திரை பயணம். இந்த கோவில்களுக்கெலாம் அடிக்கடி மாலை போட்டு போகிறவங்களாம் இருக்கிறவங்க இந்த முருகன்கிற பேருடையவங்களாக இருப்பாங்க. அல்லது அடிக்கடி ஏதாவது ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை பயணம், மாலை போட்டு போகிறது கோவில்களுக்கு, அல்லது அடிக்கடி கோவில்களுக்கு போகிறதே வழக்கமாக வச்சுக்கிறது. மாதத்தில் இந்த செவ்வாய் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமாவாசை தூரம் இந்த கோயிலுக்கு போகிறேன், அல்லது கடைசி வெளி தூரம் இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தோடையவங்களாக இருப்பீங்க. வீட்டில் மனைவி கைதாங்க ஓங்கி இருக்கும். அதாவது மனைவியோடைய நிர்வாகம் தான் இருக்கும். நீங்களே நல்ல வேலைக்கு போய் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் கூட உங்கள் மனைவியோடைய சொல் பேச்சு தான் நீங்கள் கேட்டாகணும். உங்கள் மனைவியோடைய நிர்வாகம் தான் வீட்டில் இருக்கும். உங்கள் மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். 4வது பாயிண்ட்டு ஆண் வாரிசு நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசு இருந்தும் அவன் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறானே, நம்ம நினச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கவலையோ, அல்லது அவனுடைய ஃப்யூச்சரை நினச்ச கவலையோ, அல்லது நம்மளுக்கு ஒரு 4 பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு ஆண் குழந்தை கூட இல்லையே அப்படிங்கிற கவலையோ, இப்படி எப்படியாவது ஒரு ஆண் வாரிசை நினச்ச ஒரு மனக்கவலை, மனக்குறை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. 5வது பாயிண்ட்டு அவசர புத்தி உண்டுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படுவீங்க. எடுத்தோம் கௌத்தம்னு செய்கிறது, ஒன்று முடிவு பண்ணிங்கன்னா டக்குன்னு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு அவசர புத்தி உங்கள்கிட்ட இருக்குங்க. 6வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை இருக்குங்க. கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. 7வது பாயிண்ட்டு நல்ல வருமான உயர்வு உண்டு. இப்போ சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வருமான உயர்வே இல்லை வாழ்க்கையில், நான் 20 வருஷம் 25 வருஷமாக இதே வருமானம் தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு, வருமான உயர்வே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முருகன் அப்படிங்கிற பேருடையவங்களுக்கு வருமான உயர்வு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வருமான உயர்வு, அடிக்கடி வருமான உயர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். 8வது பாயிண்ட்டு இவங்க தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க. ஒரு கேர் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அவங்களோட நலன் மேலே முருகன்கிறவங்க தன்னுடைய தம்பி தங்கச்சி மேலே நல்லா அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிடணும், கேரிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க அன்பு வச்ச அளவுக்கு இவங்களுடைய தம்பி தங்கச்சிங்க இவங்க மேலே அன்பு வச்சுருக்க மாட்டாங்க. இதனால் இவங்க தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சு அதற்கு மாறாக அவர்களால் இவங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். 9வது பாயிண்ட்டு கண் பார்வை குறைபாடு பிரச்சனை. கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி கிட்ட பார்வை, தூரத்து பார்வை, அல்லது தலைவலிக்காவது கண்ணாடி போடுறது, எப்படியாவது கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். 10வது பாயிண்ட்டு யார்ட்டையா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கும். கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. ஏதோ ஒரு காரியத்துக்காக ரூபா கொடுத்துருப்பீங்க, அவன் திரும்ப தராமல் ஏமாற்றிருப்பான். இந்தா தாரேன் அந்த தாரேன்னு நாள் கடத்தியிருப்பான். அப்படியே நீங்கள் வாங்காமலே விட்டுருப்பீங்க. ஸோ பணம் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. 11வது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு உங்கள்கிட்ட. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க. சப்போஸ் யாராவது உங்களை மாற்றணும்னு முயற்சி பண்ணால் கூட நான் இப்படி தான், என்னை கம்பல் பண்ணிங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 12வது பாயிண்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் அமையும். அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முருகன்கிற பேருடைய இளம் வயசுக்காரங்க நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக 100% இந்த வேலையில் நீங்கள் படிப்புக்கு சம்மந்தமான வேலையில் இருந்தீங்கன்னா 100% இப்போ ப்ரெசண்ட் வரையும் வேலையில் திருப்தி இல்லாமல், வேலையில் முன்னேற்றம் இல்லாமல், ஒரு கடமைக்குன்னு வேலை பார்க்குறது, ஏதோ வேலை பார்க்குறது இருப்பீங்களே தவிர அதில் ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ ஜாப் ப்ரமோஷனோ கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அதனால் எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சினாலும் சரி நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆவீங்க. ஃபீல்ட் அவுட் ஆனால் தான் அந்த வேறு ஏதாவது சம்மந்தமில்லாத வேலைக்கு போகிறப்போ அதில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். இது அனுபவத்தில் உணர்ந்து பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வாங்க. 13வது பாயிண்ட்டு அலைச்சலான வேலை, அலைச்சலான தொழில் தான் உங்களுக்கு அமையும்.
14வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 15வது பாயிண்ட்டு செய்வனை குற்றம் உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. இது உங்கள் பேர் அப்படிங்கிறது ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. இந்த செய்வனை குற்றத்துக்கு நான் சிம்டம்ஸ் நிரூபித்து காட்டுறேன். இது வந்து உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சது கிடையாது. உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது உண்டான அறிகுறிகள் வந்து கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ யாருக்கா ஒருத்தங்களுக்கு இந்த நிமிஷம் வரையும் இருக்கும். காலில் கிராம்பு பிரச்சனை, அதே மாதிரி காலில் வந்து இந்த நீர்க்கட்டுதல், யானைக்கால் வியாதி கூட சிலவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில், அல்லது டூ வீலரில் போய் அடிபடுறது, பாத்ரூமில் வலிக்கி விழுறது, காலில் சின்ன புண்ணு வந்தால் ஆறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கால் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நைட்டு சரியாக தூக்கம் வராது, லேட்டாக தூங்குவீங்க. எல்லா ஊர் உலகமே தூங்கினதுக்கப்புறம் தான் ஒரு 1 மணி 12 மணி 1 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். சரியாக தூக்கம் இருக்காது, பிரேக்கேஜ் ஆகியிருக்கும் தூக்கத்தில், கெட்ட கனவுகள் வரும், திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்பு இருக்காது. இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இதில் மேக்சிமமான சிம்டம்ஸை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. இதுக்குண்டான செய்வனைக்குண்டான சிம்டம்ஸ் தான். நான் வெறும் செய்வனை இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிரூபித்து காட்டுவேன். இது கட்டாயம் நிவர்த்தி செய்யணும், இல்லைன்னா உங்கள் வம்சத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு அது பரவும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தால் தாராங்க வச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். 2 மாதத்தில் அனுபவ ரீதியாக மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். இதே போல் அடுத்தடுத்து பெயர்களுக்கு வரும்.